ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி கறிக்குழம்பு. நாட்டுக்கோழி கறிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி 1.5 கிலோ வாங்கினேன் கடையில். தோலை உரித்து க்ளீன் பண்ணிட்டு வரதுக்கு நமக்கு 1.25 கிலோ தான் இன்றைக்கி வந்திருக்குது. ஸோ அந்த 1.25 கிலோ வச்சு இன்றைக்கி நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயத்தை வச்சு தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். சின்ன வெங்காயத்தில் சமைச்சா நல்லாயிருக்கும், நான்வெஜ் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, 4 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற மிளகாப்பொடி நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 பட்டை, 4 லவங்கம், 2 அன்னாச்சிப்பூ, 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் நீல வாக்கில் தான் நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய குவான்டிட்டி வெங்காயம் இருக்கிற மாதிரி தெரியும். சாப்பிடும் போது கொஞ்சம் இந்த வெங்காயம் வாயில் படணும், அதுக்காக நான் அந்த நீல வாக்கில் கட் பண்ணிக்குவேன். ரொம்ப பொடிசாகவும் நான் கட் பண்ண மாட்டேன், நார்மலாக நான் சைஸில் நான் கட் பண்ணிக்குவேன். வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளியை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தக்காளியுமே நான் பொடிசாக தான் கட் பண்ணுவேன், ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கும் அப்படின்றதுக்காக. தக்காளியும் கட் பண்ணி முடித்தாச்சு. அது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும், பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. பொரியும் போது நான் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்குவேன், ஏன்னா கருகிடும், அதுக்காக தான். கடுகு பொரிஞ்சிடுச்சு நல்லா. இப்போ அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, அது எல்லாத்தையும் நம்ம போட்டு தாளிச்சிடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அந்த ஆயிலேயே. நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வதங்கி சீக்கிரமாக. ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதக்கிற வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் வதங்கிடும். அப்படியே கொஞ்சம் பாதி கல் உப்பு நான் போட்டிருக்கேன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், வதங்கறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்கிடலாம் கரண்டியை வச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதிலே வதக்கிடலாம். சிக்கனை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து போட்டுற வேண்டியதுதான். கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க அந்த மசாலாவை நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிளகு பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டு மிளகா பொடி நான் சொன்னேன்ல, அந்த வீட்டு மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் போட போகிறேன். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் காரமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஏற்றது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ மீதி இருக்கிற பாதி உப்பு நான் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுடலாம். அதான் மசாலா கொஞ்சம் ஊறும் நல்லா சிக்கனில். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் தண்ணியில் போய் கொஞ்சம் ஆட் ஆகி எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணாமல் மேலாப்பில் லைட்டாக கொஞ்சம் மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிக்க விடுவோம். கொதிக்க வச்சக்கப்போ தான் காரம் டேஸ்ட் நம்ம எல்லாம் பார்க்க கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எடுத்து திரும்பி கொஞ்சம் நேரத்தில் பார்க்கணும், 5 மினிட்ஸில் காரம் எப்படி இருக்குது அப்படின்னு.
காரம் ஓகேவா இருந்துச்சுன்னா விட்டுற வேண்டியதுதான். இல்லை சப்போஸ் காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் குக்கரை மூடிய வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்துச்சுன்னா நல்லா வெந்துடும் கறி, நல்லா பூ மாதிரி. இன்றைக்கி ஏன் நான் நாட்டுக்கோழி வச்சு குழம்பு ரெடி பண்ணுறேன்னா, நாட்டுக்கோழி உடம்புக்கு நல்லது, சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அதனால் இதை நான் எடுத்திருக்கேன். பிராய்லர்ன்றது ஹெல்த்தி இல்லை, உங்களுக்கும் தெரியும் அது. சரி, அதுக்காக நான் நாட்டுக்கோழி இன்றைக்கி எடுத்து நான் சமைச்சிருக்கேன். விசில் வரப்போது 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்ல விசில் போனதுக்கப்புறம் தான் குக்கர் டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணணும். நான் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணிவிடுங்க. நல்ல ஸ்மெல் வருது குழம்பு. அப்படியே கிண்டி விட்டு நல்ல கறியெலாம் வெந்திருக்கா அப்படியே கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்குது. கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூடான நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ரைஸை வச்சு நல்லா சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி இந்த கிளைமேட்டில் நல்லா சாப்பிட்றது இருக்கே சான்ஸே இல்லை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு இதே மாதிரி சாப்பிடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.